வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து விசாரணையை முடித்துக்கொண்டு வெளியேறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ. இந்தியாவின் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையே ஆரம்பமாகியுள்ள மற்றுமொரு புதிய பயணிகள் கப்பல் சேவை. அரசியல்வாதிகளை விசாரிப்பது அரசியல் பழிவாங்கல் அல்ல என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஆனந்த விஜயபால. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சற்று நேரத்திற்கு முன்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து விசாரணையை முடித்துக்கொண்டு வெளியேறியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய ஏர்பஸ் விமானங்களை வாங்கிய போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக விசாரணை செய்யப்படுகிறது. அதில் நாமலின் பங்கு என்பதும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக 4 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குமூலம் அளித்த பின்னர் அவர் சிஐடி வளாகத்தை விட்டு வெளியேறியுள்ளார். பொது நிறுவன மேம்பாட்டு அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய விமானங்களை வாங்கிய போது பண மோசடி நடந்ததாக அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் நடைபெறுகின்றன. குற்றப்புலனாய்வு துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த விடயத்தை விசாரித்து வருகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்த மறுநாள் இந்த விசாரணை நடைபெற்றுள்ளது. எப்படியோ நாமலின் பெயர் இப்போதெல்லாம் தினமும் செய்திகளில் அடிபடுகிறது. இந்தியாவின் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையே மற்றும் ஒரு புதிய பயணிகள் கப்பல் சேவையை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இந்த புதிய கப்பல் சேவையை ஆரம்பிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கப்பல் சேவை ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னார் வரையில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. 1 மணி நேர பயணத்தின் 250 பயணிகள் பயணிக்கக்கூடிய வகையிலான கப்பல் சேவையை இயக்குவதற்கு திட்டமிடலாக தமிழக கடல்சார் சபை தெரிவித்துள்ளது. இதற்காக ராமேஸ்வரத்தில் தற்காலிக பயணிகள் முனையம் ஒன்று நிர்மாணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அங்கு சுங்க சோதனை சாவடியை அமைப்பதற்கும் இந்திய மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்த கப்பல் சேவை இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளின் கடந்த கால பொறுமையை மீட்டெடுக்கும் என தமிழக கடல்சார் சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி எம். வல்லாளர் தெரிவித்துள்ளார். இந்த பயணிகள் கப்பல் சேவையின் ஊடாக இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அனைத்து ஊழல்களையும் ராஜபக்ஷக்கள் மீது சுமத்துவதால் உண்மையான குற்றவாளிகள் ஒளிந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். அரசாங்கம் மேற்கொள்ளும் அரசியல் பழிவாங்கல்களை நிறுத்திவிட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அவர் மேலும் கூறுகளில் ஏர்பஸ் விமானங்களை வாங்கிய போது நடந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக விசாரிப்பதற்கு இன்று வருகை தருமாறு கூறியிருந்தார்கள். அதனால் தான் இன்று வந்தேன். அவர்கள் கூறிய நேரத்திற்கே வந்துவிட்டேன். இன்று ஒரு விடுமுறை நாள். விடுமுறை நாளிலும் வருகை தந்து விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். வழமை போல 100 மில்லியன் ரூபாவை எனது மேசை மீது வைத்து விட்டு சென்றுள்ளதாக இன்னும் ஒருவர் கூறியுள்ளார். கடந்த முறை 200 மில்லியன் ரூபாவை வைத்ததாக ஒருவர் கூறினார். இம்முறை பணம் 100ஆக குறைந்துள்ளது. அடுத்ததாக முறைப்பாட்டில் 50, 25 என குறைந்து செல்லும். அரசாங்கம் எங்களை பற்றி விசாரிக்க சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சமய விடுமுறை தினங்கள் என பாராது விடுமுறை நாட்களிலும் விசாரணைகளை மேற்கொள்வது போல நாட்டு மக்களுக்கு நாளாந்தமுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குங்கள். அத்துடன் வரவு செலவு திட்டத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துவிட்டார்கள். வரவு செலவு திட்டத்தில் வழங்கியவற்றையாவது நிறைவேற்ற இவ்வாறு அயராது விடுமுறை தினங்களிலும் உழைத்தால் நல்லது என நான் எண்ணுகிறேன். இப்போது யார் வேண்டுமானாலும் எல்லா கள்ள வேலைகளையும் செய்துவிட்டு ராஜபக்ஷக்கள் மீது பழி சுமத்திவிட முடியும். இப்போது அது எல்லோருக்கும் மிக இலகுவான விடயமாகி போய்விட்டது. அதனால் உண்மையில் குற்றம் செய்தவர்கள் நிரபராதிகள் என விடுதலையாவார்கள்.
அரசாங்கமும் இதனை வழக்கமாக்கிவிட்டால் நாட்டில் நடக்கும் எல்லா குற்றச்செயல்களும் எங்கள் மீது சுமத்திவிட்டு உண்மையான குற்றவாளிகள் ஒளிந்து கொள்வார்கள். அதனால் இந்த அரசியல் பழிவாங்கல்களை கைவிட்டு விடுங்கள் என நான் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் என்று கூறியுள்ளார். அரசியல்வாதிகளை விசாரிப்பது அரசியல் பழிவாங்கல் அல்ல என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் சட்ட நடைமுறையாக்க அதிகாரிகள் தங்கள் விசாரணைகளுக்காக தினமும் பல அரசியல்வாதிகளை விசாரணைக்கு அழைப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் இந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படுவதில்லை. மாறாக விசாரணைகளை மேற்கொள்ள போலீஸ் திணைக்களத்திற்கு முழு சுதந்திரமும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விசாரிக்கப்படுவதில் அரசியல் பழிவாங்கல் உள்ளதா என்று செய்தியாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார். புதுக்கடை நீதிமன்றத்தில் கடந்த 19ஆம் தேதி நடந்த கனேமுல்ல சஞ்சீவ கொலை விவகாரமே இன்று இலங்கையின் பேசு பொருளாக மாறியுள்ளது. அதில் தினமும் புதிதாக தகவல்கள் வெளியாகின்றன. இன்று காலை ஒரு நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அப்போது அந்த நபர் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயல்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட கெஹல்பத்ர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளி மீதே இன்று துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை மினுவாங்கொடை பத்தலுவ பகுதியில் கெஹல்பத்ர பத்மே என்ற குற்ற கும்பல் உறுப்பினரின் பாடசாலை நண்பர் என்று நம்பப்படும் 36 வயது நபர் மீது அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது கம்பஹா பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் நேரடியாக தொடர்புடையவர் அல்ல என்றாலும் அவர் கெஹல்பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் என்பதால் அவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சஞ்சீவவின் கொலைக்கு பிறகு அவரது கூட்டாளிகள் கெஹல்பத்ர பத்மேவுடன் தொடர்பு வைத்திருப்பவர்களை பழிவாங்க போவதாக மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி குற்ற கும்பல்களுக்கு இடையே நடந்து வரும் பகை தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்றைய துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இன்றைய துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக பல குற்றவியல் குழுக்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மினுவாங்கொடை போலீசார் தெரிவித்தனர். அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முன்னர் அரசியல் நெறிமுறைகளை மற்றும் அரசியல் தலைவர்களின் அணுகுமுறைகள் மாற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். அரசியல் சீர்திருத்தத்தின் அவசியம் குறித்து பேசிய அவர் நாட்டின் அழுத்தமான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய அரசியல் நெறிமுறைகள் மாற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதுடன் அரசியல் கட்சிகள் பொறுப்பற்றவைகளாக இருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் அந்த கட்சிகள் தேசிய நலனை பற்றி சிந்திப்பதில்லை. அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் நன்மை பயக்கும் திட்டங்களை ஆதரிப்பதை விட தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு முன்னுரிமை அளிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் அர்த்தமுள்ள திருத்தங்கள் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்வதற்கு தலைவர்களின் அரசியல் அணுகுமுறைகள் மாற வேண்டும். அறகலைய இயக்கத்தின் தாக்கம் கொடுத்த சக்தி வாய்ந்த செய்தி பாரம்பரிய அரசியல் கட்சிகளால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். தற்போதுள்ள அமைப்புகள் மக்களை தோல்வியடைய செய்கின்றன. அத்துடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க பல்வேறு அரசியலமைப்பு வரைவுகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அரசியல் தலைவர்களின் அணுகுமுறைகளிலும் நாடாளுமன்றத்தின் தன்மைகளிலும் மாற்றம் இல்லாமல் சீர்திருத்தங்களை அடைவதென்பது சாத்தியமற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.